தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு மீண்டுமாக ஒரு பெந்தேகோஸ்தே திருநாளிலே நாம் ஆண்டவரை தொழுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த பெந்தேகோஸ்தே வழிபாட்டிலே நீங்கள் அனைவரும் என்னோடு இணைந்து இந்த ஆன்லைன் வழிபாட்டிலே பங்கேற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரை புகழ்ந்து போற்றும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலைகளில் 274வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 274. அன்புக்குரிய இறை மக்களே, உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள். ஆகவே தூய ஆவியானவர் உங்கள் உள்ளங்களிலே தங்குவதற்கு இடம் கொடுக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தூய ஆவியார் நமக்குள்ளே வருகின்றது பொழுதுதான் நம்முடைய பாவத்திற்குரிய இயல்புகள் மாற்றப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக புதுப்படைப்பாக நாம் மாற முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து உங்கள் பாவங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பையும் அதே நேரத்திலே ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். சற்று நேரம் அமைதியாயிருந்து நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் அறிக்கை செய்வோமாக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து எங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை தீமைகளினின்றும் அடிமைத்தனங்களினின்றும் பயங்களினின்றும் எங்களை விடுவித்து
உம்முடைய மீட்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். அன்புள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், காத்துக்கொள்ளும்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருமறையிலிருந்து இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடத்தை நாம் வாசிப்போம். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. யோவான் 16 வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்ததாக என்னும் காலம் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்கிறார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன். இப்பொழுது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எல்லாரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, நியாயத்தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்லுகிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள். ஒவ்வொரு திருச்சபையிலும் மிக சிறப்பாக இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்படுவது மிக சிறப்பு. ஆனால் கடந்த 2 வருடங்களாக இந்த நாட்களை நாம் சிறப்பாக கொண்டாட முடியவில்லை. காரணம் இந்த கொரோனா பெருந்தொற்று. ஆகவே ஆலயங்கள் மூடப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலை, நாம் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மீண்டும் ஒரு பெந்தேகோஸ்தே திருநாளை நாம் இங்கே அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என்னோடு இணைந்து இந்த ஆன்லைன் வழிபாட்டிலே நீங்கள் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் ஆராதனையை நீங்கள் காணும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த நாளிலே தூய ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கின்றார் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். உங்கள் சிந்தனை, செயல்கள் எல்லாவற்றிலும் புதுப்பிக்கப்பட ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். அப்பொழுது உண்மையிலேயே கடவுள் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டு இருக்கின்ற பொருள், வாரும் தூய ஆவியாரே எம்மை புதுப்பியும். வாரும் தூய ஆவியாரே எம்மை புதுப்பியும். கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த தலைப்பின் அடிப்படையிலே நமக்கு 3 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று எசேக்கியேல்
37ஆம் அதிகாரம் 1 துவங்கி 14 வசனங்கள் முடிய, 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 துவங்கி 13 வசனங்கள் முடிய, 3வதாக இன்றைக்கு வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1 துவங்கி 11 வசனங்கள் முடிய நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே வாரும் தூய ஆவியாரே எம்மை புதுப்பியும் என்ற அந்த வாஞ்சையுள்ளவர்களாக நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக நாம் வாழ்ந்து வருகின்ற உலகம் பல்வேறு தீமைகளிலும் அநீதிகளிலும் பொய்மையிலும் மாயையிலும் இன்றைக்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, கொரோனா பெருந்தொற்றின் அச்சங்கள், பல்வேறு விதமான நோய்களின் அச்சங்கள் இன்றைக்கு மனுக்குலத்தை பற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதர்கள் இன்றைக்கு சோர்ந்து போய் பலனற்று போய் மிக துன்பங்களிலே வாடி தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலை நாம் மனதிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே இந்த நிலையை முழுவதுமாக மாற்ற முடியும் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. சங்கீதம் 104:30 நாம் வாசிக்கிறோம், மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர், மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவர் இந்த மண்ணையும் விண்ணையும் புதுப்பிக்கின்ற கடவுள். அதோடு மட்டுமல்ல, நம்மையும் புதுப்பித்து ஆற்றல் படுத்துகின்ற கடவுள். ஆகவே சங்கீதம் 103:5 நாம் வாசிக்கின்றோம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஆகவே ஆண்டவர் இப்படி நம்மை புதுப்பிக்கின்ற கடவுள் என்பதை நாம் உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே புதுப்பிக்கின்ற கடவுளை நாம் பற்றி வாழ்வதினாலே இந்த உலகத்திலே எப்பொழுதும் அனுதினமும் புதுப்பிக்கப்படுகின்ற அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக விரும்புகின்றார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்கே ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காட்சியளித்து அங்கே சொல்லுகின்றார். முதல் வாக்கியம், ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது, அவர் என்னை தம் தூய ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார், அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன என்று சொல்லுகின்றார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு ஆவியானவர் எசேக்கியாவை கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலையை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அங்கே கொண்டு போய் எசேக்கியாவை அங்கே விட்ட பிற்பாடு ஆண்டவர் எசேக்கியேலினிடத்திலே கேட்கின்றார். 3வது வாக்கியத்திலே, மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியேல் சொல்லுகின்றார், ஆண்டவரே அது உமக்கே தெரியும், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை சற்று நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பேர் சொல்லி அழைத்து அவர்களை அநேகம் மக்களுக்கு முன்பாக தேசங்களுக்கு முன்பாக உயர்த்தினார். ஆனால் அவர்கள் பல நேரங்களிலே ஆண்டவரை மறந்து தங்களுடைய அடிமைத்தனங்களிலேயும் அதே நேரத்திலே தீவினைகளாலும் அவர்கள் விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இங்கே எசேக்கியேல் படம் பிடித்து காட்டுகின்றார். பாபிலோனிய சிறையிருப்பிலே இருக்கின்ற இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் உரைக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனமாக இது இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக 4வது வசனம்,
அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை, உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் மிக சிறப்பாக இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். எலும்புகள் இறைவாக்குரைக்கின்ற பொழுது அது உயிர் பெறும் என்ற அந்த உறுதிப்பாட்டை ஆண்டவர் இங்கே தருகின்றார். ஆகவே இறைவாக்கு, ஆண்டவருடைய திருவசனங்கள், கடவுள் தூய ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மை உயிர்ப்பிக்கின்ற, நமக்கு ஆற்றல் தருகின்ற, நம்மை புதுப்பிக்கின்ற கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக இன்றியமையாதது. ஆக அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வு ஒரு வெறுமையாக அவர்களுக்கு காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், பல நிலைகளிலே அவர்கள் உடைக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சமுதாயங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர் என்ற அந்த உறுதியை தான் இந்த பகுதியிலே ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். அதில் 11வது வாக்கியம், மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே பாபிலோனிய சிறையிருப்புக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்ட பிற்பாடு அவர்கள் ஒரு உடைந்த நிலையை அனுபவித்தார்கள். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது அல்லது உடைந்து போய்விட்டது, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போய்விட்டது என்ற சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மக்களை புதுப்பிக்கின்ற கடவுள்தான் நமது ஆண்டவர். ஆகவே இதை நாம் உணர்ந்து கொள்வது மிக மிக சிறப்பான ஒன்று. அதை நம்ம இந்த 6 முதல் இருக்கின்ற வசனங்களிலே பார்க்க முடியும். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய இறைமக்களே, ஆகவே அடிமைத்தனத்திலே இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற இறைவாக்கு, உங்களை நான் புதுப்பிப்பேன். ஒருவேளை உங்கள் எலும்புகள் உலர்ந்து போனது போன்ற ஒரு காட்சி இருக்கலாம், அல்லது உங்கள் நம்பிக்கை அற்றுப்போயிருக்கலாம், மீண்டுமாக எருசலேமுக்கு போவோமா என்ற அந்த சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கலாம். ஆனால் உங்களை நான் புதுப்பிப்பேன், உங்களுடைய உணர்வுகளை நான் புதுப்பிப்பேன், நீங்கள் எழுந்து ஒரு பெரிய சேனையாக நிற்பீர்கள் என்ற அந்த உறுதிப்பாட்டை இங்கே எசேக்கியேல் மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இறைமக்களே, அந்த அடிப்படைகளிலே இன்றைக்கு இந்திய சமுதாயங்களிலே இப்படிப்பட்ட உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைமக்களை நான் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்விலே துயரங்கள், போராட்டங்கள், பல்வேறு நிலைகளிலே வாழ்வற்று போன நிலைமைகள், அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலைமை, அல்லது அவர்கள் எலும்புகள் உலர்ந்து போனது போன்று காட்சியளிக்கின்ற நிலைமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கும் இந்திய சமுதாயங்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது, அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்கள் வாழ்வை புதுப்பிப்பார், அவர்கள் ஒரு சேனையைப் போல எழுந்து நிற்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நம்மை புதுப்பிக்கிறது என்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே மக்கள் சீரழிந்து போகிறார்கள் என்று. ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள்
சொல்லப்பட வேண்டும். ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் நம்பிக்கையற்ற மக்களுக்கு போய் சேர வேண்டும். ஆகவே இந்த திருப்பணியை நாம் செய்கின்ற பொழுது இன்றைக்கு இஸ்ரவேல் சமூகத்தை போல இன்றைக்கு மற்ற சமுதாயங்களிலே நம்பிக்கையற்று உலர்ந்த எலும்புகள் போல இருக்கின்ற மக்களை உயிர்ப்பிக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆகவே வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், அதே நேரத்தில் கொள்ளை நோய்கள், இப்படி பல்வேறு விதமான சூழல்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்கள் சமுதாயங்களுக்கு ஆண்டவருடைய திருவார்த்தைகளையும் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்களையும் நாம் கொண்டு போய் சேர்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட இறை வார்த்தைகள்தான் நம்முடைய வாழ்விலே நமக்கு புது ஆற்றலை கொடுக்க முடியும், புது நம்பிக்கையை கொடுக்க முடியும், நம்மை உயிர்ப்பிக்க முடியும், நம்மை புதுப்பிக்க முடியும் என்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த யோவான் நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், தூய ஆவியானவரை கடவுள் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கின்றார். அந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள உண்மையிலேயே நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். தூய ஆவியானவர் இல்லாத உள்ளம், தூய ஆவியானவர் கிரியை செய்யாத சமுதாயம், தூய ஆவியானவர் இல்லாத திருச்சபை, இப்படிப்பட்ட திருச்சபைகளோ அல்லது தனிப்பட்ட நபர்களோ அல்லது சமுதாயங்களோ உண்மையிலேயே பல்வேறு விதமான பாவங்களிலேயும் துன்பங்களிலேயும் விழுந்து போகிறது என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதில் குறிப்பாக இங்கே யோவான் 14:16 வாக்கியத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். ஆகவே உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை உங்களுக்கு அவரை அருள்வார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தூய ஆவியானவர் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சமுதாயங்களிலே அல்லது தீமை மிகுந்த சமுதாயங்களிலே, துன்பங்கள் மிகுந்த சமுதாயங்களிலே மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அதாவது 8வது வாக்கியத்திலே, அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். ஆகவே இன்றைக்கு பாவத்தை குறித்த, நீதியை குறித்த, நியாய தீர்ப்பை குறித்த, உண்மையை குறித்த இந்த உலகம் கொண்டிருக்கின்ற தகவுகள் தவறானவை என்பதை தூய ஆவியானவர் நமக்கு எடுத்து காட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, தூய ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் தூய ஆவியானவருக்கேற்ப அது மாற்றம் பெறுகிறது என்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆகவே அப்படிப்பட்ட உறுதிப்பாடுதான் உண்மையிலேயே மனுக்குலத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த தூய ஆவியானவரின் அருளை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்படும். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகின்ற வண்ணமாக இந்த பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆகவே கண்டித்து உணர்த்துவார், நம்மை சிறப்பாக வழிநடத்துகின்ற கடவுள் என்பதை இது நமக்கு மிக அருமையாக சுட்டி காட்டுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகின்ற மற்றொரு பெயர் என்னவென்றால் பேராக்லேட்டாஸ். ஒருவேளை அதனுடைய பொருள் கம்ஃபர்டர் என்ற ஒரு பொருள் அதற்கு கொடுக்கப்படுகிறது. அது உண்மையிலேயே பேராக்லேட்டாஸ் என்ற வார்த்தை அது பறந்து விரிந்த பல்வேறு பொருள்களை தன்னகத்தே வைத்திருக்கிறது
என்பதை நாம் மறந்து போக முடியாது. அதிலே ஒன்று கம்ஃபர்டர், நம்மை ஆற்றுப்படுத்துகின்றவர், நம்மை தேற்றுப்படுத்துகின்றவர். குறிப்பாக இந்த உலகத்திலே இருக்கின்ற அநீதிகள், துன்பங்கள், துயரங்கள், அச்சங்கள் இவற்றின் மத்தியிலே தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை திடப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, தொடர்ந்து நம்மை வழி நடத்துகின்ற கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதற்கு கொடுக்கப்படுகின்ற மற்றொரு பொருள் என்னவென்றால் அட்வொகேட் அல்லது கவுன்சிலர் என்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நமக்கு அட்வொகேட் என்று சொன்னால் தெரியும், நமக்காக பரிந்து பேசுகின்றவர், நம் மீது எப்பொழுதுமே இரக்கம் கொண்டிருக்கின்ற கடவுள், அல்லது நம்மை குறித்த கரிசனையும் அக்கறையும் உள்ள கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆதரவற்று, அதே நேரத்திலே துன்பங்களிலும் துயரங்களிலும் விடப்பட்டு இருக்கின்ற மனுக்குலத்தை ஆற்றுகின்றவராக, தேற்றுகின்றவராக, அவர்களை பலப்படுத்துகின்றவராக, அவர்களுக்காக மனதுருக்கம் கொள்ளுகின்ற ஆண்டவராக, அவர்களை எப்பொழுதும் கரம் பிடித்து நடத்துகின்ற கடவுளாக ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. ஆகவே இன்றைக்கு உலகம் கொண்டிருக்கின்ற பல்வேறு தவறான கருத்துக்களை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றவர். அதில் பாவத்தை குறித்த கருத்து, நீதியை குறித்த கருத்து, நியாய தீர்ப்பை குறித்த கருத்து, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்டி எது உண்மையிலேயே கடவுளுடைய பார்வையிலே நேர்மையானது அல்லது நீதியானது, உண்மையானது, பாவம் இல்லாதது என்பதை நமக்கு உணர்த்தி நம்மை நேரான பாதையிலே, உண்மையான பாதையிலே வழி நடத்துகின்ற கடவுள் என்ற அந்த உறுதிப்பாட்டை அவர் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அதில் 13வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஆகவே இந்த தூய ஆவியானவர் நம்மை உண்மைக்குள்ளாக வழி நடத்துகின்ற கடவுள், மாய்மாலங்களிலிருந்து நம்மை மாற்றுகின்ற கடவுள், நம்மை புதுப்பித்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை உண்மைக்குள்ளும் நீதிக்குள்ளும் நம்மை வழி நடத்துகின்ற கடவுள் என்பதை யோவான் மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, முதலாவதாக ஆண்டவருடைய திருவார்த்தைகள் நம்மை புதுப்பிக்கிறது, அல்லது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் நம்மை புதுப்பிக்கின்றது. இங்கே யோவான் நற்செய்தி நூலிலே பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கின்றார். இந்த தூய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற தேற்றரவாளன் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி, அங்கே தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்ற ஆவியானவர். அதோடு மட்டுமல்ல, தூய ஆவியானவர் நம்மை ஆண்டவருடைய கிரியைகளை செய்வதற்கு அல்லது நற்செய்தியை அறிவிப்பதற்கு, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு நம்மை புதுப்பிக்கின்ற கடவுள் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அந்த அடிப்படையிலே தான் இங்கே சொல்லுகின்றார், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். என்ன, இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது தூய ஆவியானவரின் திருநாளை சுட்டிக்காட்டுகின்ற ஒன்று. நமக்கு நன்றாக தெரியும், பெந்தேகோஸ்தே திருநாள் தூய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு திருநாள். ஆகவே திரியேக கடவுளின் ஒரு அங்கம் தூய ஆவியானவர் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஆவியானவரை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதை தான் இங்கே சீடர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இதற்காக தான் கடவுள் அவர்களை காத்திருக்கும்படியாக சொன்னார் என்று நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். ஏன், இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் கூட 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம்: அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற
காத்திருங்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தான் தம்முடைய சீடர்களை எருசலேமிலேயே காத்திருக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுரை தந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் தூய ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு திருநாள். ஆகவே தூய ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது நாம் புது படைப்பாக மாறுகின்றோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது பெரியது அல்ல. ஆனால் அதே நேரத்திலே தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட அல்லது மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற அடிப்படை கேள்வியை நாம் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பானது. ஆகவே இன்றைக்கு தூய ஆவியானவரை பெற்ற கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக, ஆற்றலை பெற்றவர்களாக இந்த உலகத்திற்குள்ளே நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்ற அந்த உறுதியை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அதில் குறிப்பாக 4வது வாக்கியத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர்கள் வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், தூய ஆவி நம்மிடத்திலே வருகின்ற பொழுது நாம் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் பிற இடங்களிலே சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்க வேண்டும் என்றால் பிற மொழிகளை நாம் பெற்றுக்கொள்வது அல்லது கற்றுக்கொள்வது மிக மிக இன்றியமையாதது. ஆனால் இங்கே சீடர்களுடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது அவங்க பரிசுத்த ஆவி அவர்களிடத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் வெவ்வேறு மொழிகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நற்செய்தியை அறிவிப்பதற்கு மொழிகள் தடையாக இராதபடிக்கு ஆண்டவர் இந்த இடத்திலே அந்த மொழி வரங்களை தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே படிக்கின்றோம். இது மற்ற மக்களுக்கு கூட ஒரு பெரிய வியப்பை உண்டாக்கியது என்று நாம் படிக்கின்றோம். 6வது வசனம், அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தனர் என்று நாம் வாசிக்கின்றோம். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி? ஆகவே அங்கே கூடியிருந்த பல்வேறு மொழி பேசுகின்ற மக்களுடைய தாய்மொழிகளிலே இந்த 11 சீடர்களும் பேசினார்கள். இதுதான் ஆண்டவருடைய ஆற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். என்ன, பரிசுத்த ஆவி வருகின்ற பொழுது அவர் நம்மை புதுப்பிக்கின்றார். நமக்கு தெரியும், கலிலேயாவை சார்ந்த மீனவர்கள் அதிகமாக படிப்பறிவில்லாத மக்களாக அவர்கள் இருந்தார்கள். மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்கின்றவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வருகின்ற பொழுது அவர்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்களாக அவர்கள் மாறினார்கள். இந்த மொழி பேசுகின்ற வரம் அவர்களுக்குள்ளே ஒரு புதிய ஆற்றலை கொடுத்தது. இன்னும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு அது அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பலனாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பு. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு, ஆண்டவருடைய திருப்பெயருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு இந்த தூய ஆவியானவருடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பொதுவாக ஏதோ நாம் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டோம்,
ஆகவே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு போகிறோம் அல்லது திருவசனங்களை கேட்கின்றோம் என்ற மனநிறைவை நாம் பெற்றுக்கொள்ளாமல் தூய ஆவியானவருடைய துணையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த அடிப்படையிலே தான் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக ஆண்டவருடைய தூய ஆவியானவர் உண்மையிலேயே நமக்கு அருளப்படுகின்ற பொழுது நாமும் இப்படிப்பட்ட மொழி வரங்களையும் அதே நேரத்திலே ஆற்றலையும் சாட்சி பகருகின்ற தன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பு. அதே போன்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அருளினாலே நாம் பல்வேறு வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இங்கே ஏறக்குறைய 9 வரங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே இந்த வரங்களும் கூட மக்களுடைய வாழ்விலே அவர்களை வழிநடத்துவதற்கு, அவர்கள் புதுப்பிக்கப்படுவதற்கு இது உதவி செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஆகவே இங்கே சொல்லுகின்றார் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம், கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரே அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டால் வழிய இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய திருவசனங்களை எடுத்து பேச முடியாது. ஆண்டவருக்கு நாம் சாட்சி பகர முடியாது. ஆகவே இந்த தூய ஆவியானவருடைய அருள் நம் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக சிறப்பானது. இந்த ஆவியின் வரங்கள் உண்மையிலேயே மிக சிறப்பானது, எல்லோருக்கும் அருளப்படுகிறது. அதை யாரெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கின்றோமோ அவர்கள் எல்லாரும் இந்த அருளை அவர்கள் பெற்றுக்கொண்டு தூய ஆவியினால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இங்கே ஆவியின் வரங்கள் நமக்கு தரப்படுகிறது. ஆகவே இந்த ஆவியின் வரங்கள் குணமாக்குவதற்கும், ஒருவரை ஆற்றுவதற்கும், ஒருவருக்கு போதிப்பதற்கும், ஒருவரை தேற்றுவதற்கும், ஒருவருக்கு தூய ஆவியானவரின் அருளை அளிப்பதற்கும் இந்த தூய ஆவியானவரின் வரம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டால் ஒழிய மற்றவருக்கு இப்படிப்பட்ட வரங்களை நாம் கொடுக்க முடியாது என்ற அந்த உறுதிப்பாட்டையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைக்கு கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ், வாரும் தூய ஆவியாரே எம்மை புதுப்பியும் என்று சொல்லுகின்ற நாம் ஆண்டவருடைய திருவுள்ள சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். என்ன பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார், 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகின்றார், எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. ஆகவே இந்த மாம்ச சரீரம் அழிந்து கொண்டிருந்தாலும் கூட எங்களுடைய உள்ளார்ந்த இயல்பு கடவுளுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்று எபேசியர் 4:23 சொல்லுகின்றார், உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வைத்து கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் அல்லது சுய நீதிகள் அல்லது தவறான சிந்தனைகள் நம்முடைய வாழ்விலே புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆகவே ஆண்டவருடைய சிந்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய மனப்பான்மை புதுப்பிக்கப்படுவதற்கு கடவுளை நாம் பற்றி வாழ நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்று ரோமர் 12:2 கூட நாம் வாசிக்கிறோம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, அவருடைய சித்தம், பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே
மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த மறுரூப வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்பவரே தூய ஆவியானவர். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த டிசர்னிங் பவர், அதாவது எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த ஆற்றலை கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. ஆகவே இறைமக்கள் இந்த தூய ஆவியானவருடைய அருளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, புதுப்பிக்கும் தூய ஆவியார், புதுப்பிக்கும் தூய ஆவியார் என்ன, அவர்தான் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, 1 பேதுரு 1:23 இப்படி வாசிக்கிறோம்: நீங்கள் அழியக்கூடிய வித்தினை அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாக்கிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஆகவே ஏற்கனவே நான் சொன்னது போல தீர்க்க தரிசனம் புதுப்பிறப்பின் அடையாளம். இங்கே கடவுளுடைய வார்த்தை புதுப்பிறப்பின் அடையாளமாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அழியா வித்தாக்கிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள் என்று இங்கே பேதுரு இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். அன்புக்குரிய இறைமக்களே, தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பு. அதே போன்று கலாத்தியர் 3:10-11 இப்படி நாம் வாசிக்கிறோம்: புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள், அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. ஆகவே தூய ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கின்றார் என்றால், கடவுளுடைய சாயலுக்கு இணையாக அல்லது ஏதுவாக கடவுள் நம்மை புதுப்பிக்கின்றார் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பு. அதை தான் இங்கே சொல்லுகின்றார்: புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள், அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. ஆகவே நம்மை உண்டாக்கிய கடவுளுடைய சாயலுக்கேற்ப நாம் புதுப்பிக்கப்பட கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற அந்த உறுதியை பெற்றுக்கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, இங்கே ஆண்டவருடைய அந்த புதுப்பிக்கும் அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரீகம் அற்றோர் என்றும் சீத்திரம் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே தூய ஆவியாரால் புதுப்பிக்கப்பட்ட நமக்கு எந்த வேறுபாடும் இல்லை. சாதி, இனம், மொழி, சமயம் இவற்றை கடந்து கடவுளுடைய அன்பை இந்த உலகுக்கு கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய அந்த இறுதி நாள், அதை மத்தேயு 19:18 நாம் வாசிக்கின்றது போல, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே புதுப்படைப்பின் நாளில், அந்த நாளிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்சிமிகு அரியணையிலே வீற்றிருப்பார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாமும் கூட அரியணைகளிலே வீற்று அநேகரை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம் என்று அங்கே ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறதை நாம் மீண்டுமாக ஒரு விசை பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த புதுப்படைப்பு இல்லாமல், நம்முடைய வாழ்விலே இந்த புதுப்பித்தல் இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய அரசுக்குள்ளாக செல்ல முடியாது என்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் உண்மையிலேயே மிக சிறப்பான திருநாள்.
ஆகவே அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்படுவதற்கு கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது புதிய ஆற்றலை நாம் பெற்று மிக சிறப்பாக செயல்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட புதிய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தூய ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்து, குறிப்பாக இந்த உலகத்திலே நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, துயரப்படுகின்ற மக்களுடைய வாழ்விலே உண்மையிலேயே வெளிச்சம் தருகின்ற பிள்ளைகளாகவும் அவர்களை மீட்டெடுக்கின்ற பிள்ளைகளாகவும் அதே நேரத்திலே நாமும் பிறருக்கு ஒளியூட்டுகின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி காப்பாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் மிக சிறப்பான நாள். பெந்தேகோஸ்தே திருநாள். தூய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூய ஆவியானவரை நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ளுகின்ற நாள். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து தூய ஆவியானவர் அருளுகின்ற வரங்களையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய நன்மைகளையும் பெற்று நீங்கள் சிறப்பாக இந்த உலகத்திலே சாட்சி பகர உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் அவர்களோடு இருப்பதாக. அவர்கள் பெயர்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். 23 மே திருமதி ஜெயா ராஜன், திரு எஸ் ஆண்ட்ரூ பால், செல்வி பி ஷெர்லின் ஜெயமேரி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் வி பாண்டியன். 24 மே திருமதி ஹெலன் ஹேமலதா ஜான் ராஜேந்திரன், திரு எஸ் பொன்ராஜ். 25 மே திரு ஏ நவீன் ராஜ்குமார், செல்வன் எஸ் ஷெரின் சாம்சன், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே சுகீர்தராஜ் சாம்வேல். 26 மே செல்வி சி அபிஷா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ் எம் கிறிஸ்டோஃபர், திருமதி ஜெரின் ஸ்டீஃபன், திரு ஜே சந்திரதாஸ், செல்வன் எஸ் மார்வின் டேனியல், சன் ஆஃப் மிஸ்டர் எம் சாமுவேல் ராஜ். 27 மே திருமதி சி கிறிஸ்டல் டார்லி ஜான் கிறிஸ்துராஜ், திருமதி கிறிஸ்டி டேவிட், செல்வி ஓ ஜெஃப்ரின் ஸ்டெல்லா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ ஆலிவர் கிங்ஸ்லி. 28 மே செல்வன் ஏ ஜெஸ்வின் சாம்வேல், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே ஆனந்தராஜ். 29 மே திருமதி ஜென்சி சுதா அகஸ்டின் ஜெபசிங். திருமண நாள் காணும் தம்பதிகள் 23 மே திரு ஜி செல்வராஜ் அண்ட் திருமதி டி சுந்தரநாயகி, திரு பி எச் ஜெயச்சந்திரன் அண்ட் திருமதி ஜி ஷியாமலா ஜெயகவி. 26 மே திரு ஜி ஆண்ட்ரூ அண்ட் திருமதி கிறிஸ்து மேரி, திரு ஆர் ஜோசப் குமார் அண்ட் திருமதி விஜி எஸ்தர். இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் இவர்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். யோவேல் தீர்க்கர் சொன்னது போல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றாரே. அப்படி ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது தூய ஆவியானவரை ஊற்றி எங்கள் வாழ்வை ஆண்டவரே நீர் புதுப்பிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய புதிய சிந்தனைகள் செயல்பாடுகளை நாங்கள் பெற்றவர்களாக, தூய ஆவியினால் ஆற்றல் பெற்றவர்களாக
நாங்கள் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் பலன் தாரும். அதே போன்று ஆண்டவரே, எங்கள் திருச்சபையும் திருச்சபை குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த ஆன்லைன் வழிபாட்டிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் நீர் ஆசீர்வதித்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து பாராட்டின அனைத்து ஈவுகளுக்காக, கிருபை நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராய் இருந்து உம்முடைய பாதுகாவலை தந்து, பராமரிப்பை தந்து, ஆசீர்வாதமான வழிநடத்துதலை தந்து, வாழ்வின் தேவைகளை சந்தித்து உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய தூய ஆவியின் வரங்களை தந்து, கிருபையை தந்து, தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். அன்புள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே 167வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 167. நம்பி வந்தேன் மேசியானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமயானா, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானா, நம்பி வந்தேனே. தந்தீரா குருவனே, தந்தீரா குருவனே, தஞ்சமே தருவனே, வரதவிது குமர குரு பரமனு மேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானா, நம்பி வந்தேனே. நின்பாத தரிசனம், நின்பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவனிடம் இடமும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானா, நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கோ, நாதனே கிருபைக்கோ, வேதனே சிறுமைக்கு அதிநலமிகும் உலகில் திருவடி அருளே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானா, நம்பி வந்தேனே. பாவியில்
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தூய ஆவியினாலும் உம்முடைய தீர்க்க தரிசனங்களினாலும் உம்முடைய திருவசனங்களினாலும் உம்முடைய தூய ஆவியானவரின் வரங்களினாலும் எங்களை நிறைத்திருக்கின்றீர் என்ற உறுதியோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தள்ளும். விசேஷித்த கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். மீண்டுமாக ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக, குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த காணொளி மூலமாக எங்களோடு இணைந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை கிருபையாக நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக உலகம் எங்கிலும் ஆண்டவரே, இந்த கொரோனா அச்சத்திலே இருக்கின்ற பொழுது நீரே உம்முடைய பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துகின்ற ஆண்டவர், அவர்களை தேற்றி பலப்படுத்துகின்ற ஆண்டவர். தூய ஆவியானவர் உமது பிள்ளைகளுக்குள்ளே இருந்து உமது பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படியாக, அவர்களுக்கு உம்முடைய புது ஆற்றலை தரும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அதே போன்று ஆண்டவரே, குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலே கடந்த 11 நாட்கள் நடந்து இப்பொழுது நிறுத்தப்பட்டு இருக்கின்ற அந்த போருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இதில் ஆண்டவரே, அநேகர் தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நீரே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பான சிந்தனைகளை தந்து, தூய ஆவியானவரின் அருளை தந்து, குறிப்பாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட வேறுபாடுகளில் நின்று அவர்கள் தங்களை ஆண்டவரே அவர்கள் பிரித்து கொண்டு தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பார்வையை உமது பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் தரும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். உமது பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், அன்புறவை தாரும், ஐக்கியத்தை தாரும். இந்த ஆண்டவரே, ஒருவரை பார்த்து ஒருவர் அச்சப்படாமல், பயப்படாமல், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளே என்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தள்ளும். அதே போன்று ஆண்டவரே, குறிப்பாக பல்வேறு கொள்ளை நோய்களின் மத்தியிலே இந்த ஆண்டவரே பல்வேறு அச்சங்களும் பீதிகளும் எங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த கால சூழ்நிலையிலே ஒவ்வொருவரையும் உமது தூய ஆவியினால் நீர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இவற்றை மேற்கொள்வதற்கான ஞானத்தையும் அறிவையும் அதே நேரத்திலே உம்முடைய புது பலனையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் அகற்றி அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, துன்பங்களையும் இந்த ஆண்டவரே தொல்லைகளையும் மரணங்களையும் தருகின்ற இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் அகற்றி நீர் அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். நீர் ஒரு வார்த்தை சொல்ல அது ஆண்டவரே நின்றுவிடும். மனுமக்களை ஆண்டவரே ஒன்றும் செய்ய அதற்கு முடியாது என்ற அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தள்ளும். அதே போன்று ஆண்டவரே, இன்றைக்கு பல்வேறு கஷ்டங்களிலே மனிதர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்களுக்கு நீர் துணையாய் இருந்தள்ளும். அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு புதிய உள்ளத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மருத்துவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். செவிலியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். காவல்துறையினருக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே வியாபாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அத்துணை பேரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இந்த காலங்களிலே உமது பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள உமது பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தள்ளும். குறிப்பாக ஆண்டவரே, தங்களால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அதே போன்று அவர்களால் நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டு நாங்கள் எச்சரிக்கையோடு வாழ நீர் பலன் தருவீராக. அதே போன்று தூய ஆவியினால் எங்களை நிரப்பி இந்த ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோய்களின் பிடியிலிருந்து மனுக்குலத்தை நீர் விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே, புதிதாக பொறுப்பேற்று கொண்ட எங்கள் தமிழக ஆட்சியாளர்களுக்காக,
இந்த ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உமது தூய் ஆவியினால் உமது பிள்ளைகளை நிறைத்து எல்லோரையும் ஆண்டவரே சமமாக பார்க்கவும், எல்லோருக்கும் உதவி செய்யவும், எல்லோரையும் ஆண்டவரே விடுவிக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். அதை போன்று மீண்டுமாக உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே குறிப்பாக எங்கள் திருச்சபைக்காக மீண்டுமாக ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் உமது பிள்ளைகளுக்கு தாரும். சுகவீனங்களிலும் பலவீனங்களிலும் கஷ்டங்களிலும் இருக்கின்ற மக்களுக்கு நீர் ஆண்டவரே சுகத்தை தந்து பலனை தந்து அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் சேகர குழுவுக்காக, அதனுடைய செயலர் போலர் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். உமது பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நடத்தியள்ளும். அதே போன்று பாடகர் குழுவுக்காக, திரு ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்காக, அன்பு குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆலய பணியாளர் அன்பு குணசேகர் அவர்களுக்காக, இந்த ஆண்டவரே உஷா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷித்த கிருபை ஆண்டவரே இந்த திருச்சபையிலே தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்களும் ஆண்டவரே இந்த காலங்களிலே ஏழை எளிய மக்களோடு எங்களை இணைத்து கொள்ளவும், அவர்களுக்கு உதவி செய்யவும் நீர் எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்து காத்து கொள்ளும். கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்கிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும், சிறப்பாக நம்முடைய குடும்பங்களோடும், திருச்சபையோடும், திருச்சபை திருப்பணிகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே இருக்கிற இடங்களிலேயே நாம் இருந்து தூய ஆவியானவரின் அருளையும் அவர் நமக்கு தருகின்ற வரங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு பணி செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.